இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைக்கான இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 27 32 முடிய. விபசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று குறிப்பிட்டு விளக்கமாக ஆண்டவர் போதிக்கிறார். உன்னுடைய பார்வை நன்றாக இருக்க வேண்டும். பார்வை தூய்மையாக இல்லாவிட்டால் கண்களை பிடுங்கி எரிந்துவிடு. உடல் முழுவதும் எரியப்படுவது, நரகத்தில் எரியப்படுவதை விட உன் உறுப்புகளில் ஒன்றை இழப்பதே நல்லது. அதுபோல வலக்கை உன்னை பாவத்தில் விழச் செய்தால் என்றெல்லாம் இயேசு தொடருகிறார். அன்பானவர்களே, விபச்சாரம் செய்வதனால் தூய்மை கெடுகிறது. அதை எந்த அளவிற்கு இயேசு வலியுறுத்தி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். விபச்சாரம் என்பது ஒரு செயலில் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கின்ற எண்ணங்கள். அந்த செயலே இல்லாத நிலையிலும் கூட நம்முடைய பார்வை 6:22 மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய கண்தான் உன் உடலுக்கு விளக்கு. அது இருளாயிருந்தால் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையினால் நம்முடைய பார்வை எவ்வளவு சுத்தமாக உள்ளது, எவ்வளவு கடவுளுக்கு அடுக்குகின்ற நிலையில, கடவுளுக்கு ஒப்புதல் கொடுக்கின்ற நிலையில, கடவுள் விரும்புகின்ற நிலையில என்ன விதமான எண்ணங்களை அது உள்ளே சுமந்து செல்லுகிறது என்பது முக்கியமானது. நம்ம 1008 அசிங்கமான காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு வெளியில நம்ம நீதிமான் மாதிரி நடக்கிறதுல ஆண்டவருக்கு ஒப்புதல் இல்லை. ஆண்டவர் அதை வெறுக்கிறார், அருவருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் முக்கியமானவை. ஆகையினால் எண்ணங்களிலே இயேசு இருந்தால், தூய்மை இருந்தால், கடவுளுக்கு உரிய காரியங்கள் அமைந்திருந்தால் நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்கும். நம்முடைய அதன் விளைவாக வளருகின்ற உறவுகள் தூய்மையாயிருக்கும், செயல்பாடுகள், பிறக்கின்ற செயல்பாடுகள் தூய்மையாயிருக்கும். இயேசு அந்த காரியத்தை தான் வலியுறுத்தி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டுமென்றால் செயல்களுக்கு முன்பாக இருக்கிற எண்ணங்களும் பார்வையும் நமக்கு மிக முக்கியமானது. அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். பகலில் ஒழுகுவதை போல நீங்கள் ஒழுகுங்கள், இருளுக்குரிய படைக்கலங்களை எல்லாம் களைந்து விடுங்கள் என்று ரோமையருக்கு பவுலடியார் எழுதுகிற அந்த திருமுக வார்த்தைகளின்படி, ஆண்டவரே, நாங்கள் பகலில் எல்லாரும் பார்க்க எப்படி செயல்படுகிறோம், மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை நீதிமான்கள் என்று நினைக்க வேண்டும் என்று செயல்படுகிறோமோ, அதே போல எங்கள் உள்ளத்தில் மறைவான எங்கள் வாழ்க்கையும் மறைவான எங்கள் சிந்தனைகளும் உமக்கு உரியதாய் இருக்க நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து செயல்பட அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.